போறோம். அதாவது நம்ம எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு போறோம். அந்த தோட்டம் மட்டும் இல்ல, அங்க ஒரு ஃபேக்டரியும் இருக்கு, வைன் தயார் பண்ற ஃபேக்டரி. எதுக்காக இங்க நம்ம டூரிஸ்ட் ப்ரோக்ராம்ல சுற்றுலா பயணிகள் எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது ரொம்பவே பாத்தீங்கன்னா டெக்னிக்கலாவும் சரி, அளவுலயும் சரி, ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராம். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் எப்படி திராட்சையை வைனா மாத்துறாங்க அப்படின்னு அந்த ஃபேக்டரி நம்ம போய் பார்த்தா தானே தெரியும். சும்மா பாட்டில பார்த்து வைனா எப்படி தெரியும் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ நம்ம அறிவுக்கு எட்டுறதுக்கு நம்மளே அறிவுபூர்வமா இதை கத்துக்குவோம். இப்ப நம்ம இந்த தோட்டத்துக்கு போறோம், ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஏன்னா நீங்க 2 நாள் கூட இந்த பக்கத்துல மைசூர் நீங்க போய் தங்கிட்டு ஒரு ஃபுல் டூரும் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபுல்லா உள்ள டூர் அடிக்க போறோம். அதாவது இது 20 ஏக்கர் பரப்பளவுல இருக்குது. எப்படி நடக்கிறதுன்னு நீங்க பயப்பட வேண்டாம். உங்க வண்டி கார்லயோ நீங்க வந்தீங்கன்னா அதுலயே நீங்க போலாம். இல்ல அவங்க ஃபேக்டரி வச்சிருக்கவங்களோட வண்டியில அவங்களே நம்ம அழகா அந்த ரோட்ல ஃபுல்லா இந்த கம்ப்ளீட் வைன் யார்டுக்கும் கூட்டின்னு போய் காமிப்பாங்க. ஸோ நம்ம ஜாலி ரைடும் பண்ணலாம். இந்த வைன்யார்டு ஃபேக்டரிக்கு பேரு குரோவர் வைன்யார்டு. அது யாரு கண்டுபிடிச்சா, இது யாரு இது முதல்ல உண்டாக்கினா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கன்வால் குரோவர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் 1988ஆம் வருஷம் இந்த இடத்துல திராட்சை தோட்டம் போடணும் அப்படின்னு அவருடைய ரொம்ப ஆசை. அவர் பிரெஞ்சுக்காரங்களோட, அதாவது பிரான்ஸ் நாட்டோட சேர்ந்து அங்க இருக்க திராட்சைகள் 13 வெரைட்டி திராட்சைகள் எல்லாம் கொண்டு எந்த மண்ணு எந்த சாயில் இதுக்கு சூட் ஆகும்னு பார்த்து, நந்தி ஹில்ஸ் இருக்க சாயிலும் அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கு சூட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு ஒரு 4 வருஷம் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி 13 வெரைட்டி ஆஃப் கிரேப்ஸ் எல்லாம் இங்க கொண்டு இங்க நட்டு வச்சு ஆராய்ச்சி பண்ணி எது நல்லா வரும். இப்போ 9 விதமான கிரேப்ஸ் ரொம்பவே பிரமாதமா இங்க வந்துட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு வேற எங்கேயுமே சூட் ஆகாது, இந்த கிளைமேட்டுக்கு இந்த சாயிலுக்கு இது பிரமாதமான சூட் ஆகுது. அதுவும் திராட்சைகள்லாம் ரொம்ப ஹெல்த்தியாவும் வருது. ஸோ இங்க ரெட் வைன், ஒயிட் வைன்னு சிகப்பு பழரசம், வெள்ளை பழரசம் ரெண்டும் தயார் பண்றாங்க. சிகப்பு பழரசம் எப்படி பண்றாங்க, வெள்ளை பழரசம் எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது சிகப்பு தோலோட சேர்த்து அவங்க ஸ்மாஷ் பண்ணி அந்த பழரசத்தை எடுத்துருவாங்களாம். அதை அப்புறம் புளிக்க வச்சு ஃபர்மெண்ட் பண்ணி பாட்டில் அடைச்சு அதான் ரெட் வைன். நீங்க வெள்ளை பழரசம் ஒயிட் வைன் அப்படின்னா இந்த தோலை கம்ப்ளீட்டா ஜூஸோட தோலையும் பிதிக்கி வெளியில எடுத்துட்டு அந்த பழரசத்தை தோல் இல்லாம பண்ணி அது இப்படி பாக்குறதுக்கு இப்படி ஒயிட்டா லைட் பச்சை கலர்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் ஒயிட் வைன். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ரொம்ப அழகா பண்றாங்க. கல் தூணில 4 வரி கம்பினால ஆன முள்ளு கம்பியால அது பற்ற மாதிரி கம்ப்ளீட்டா பார்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுல இந்த திராட்சை கொடிகளை ஏற விட்டுருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல நீங்க பார்த்துருப்பீங்க நாசிக்ல தோட்டத்துல திராட்சை தோட்டத்துல மேலதான் பற்ற போட்டிருப்பாங்க. இவங்க சைடு பற்றையாவே கல் தூணிலையும் முள்ளு கம்பிலையும் இந்த திராட்சை கொடி படருது. அந்த திராட்சை கொடி நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குது. அதாவது அதோடைய இலைகள் கொத்து கொத்தா இருக்கிற திராட்சை, அந்த கொடியின் அழகு ரொம்பவே ரசிக்கலாம். அப்படி நம்ம கார்லயும் அந்த 20 ஏக்கர்னால ஃபுல்லா அது ஒவ்வொரு அந்த கல் தூணுக்கும் ஒரு 4 பேர் போற அளவு கேப் இருக்கு. ஸோ அழகா போறது வர்றதுக்கு, செடிகளும் படறதுக்கும் திராட்சையை பறிக்கிறதுக்கும் நமக்கு நல்ல இடங்க இருக்கு. நீங்க இப்ப திராட்சை தோட்டத்துக்கு பின்னாடி பாக்குற மலை தான் அந்த நந்தி மலை, நந்தி ஹில்ஸ் சொல்றது. இது 5 கிலோமீட்டர் தொலைவுல பரப்பளவுல ஃபுல்லா இங்க எல்லாம் திராட்சை தோட்டம் தான். இந்த திராட்சை கொடிகள்லாம் இவ்வளவு செழிப்பமா இருக்குது அப்படின்னா தண்ணி எப்படி ஊத்துறாங்க இதுக்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இத்தனை ஏக்கர் பரப்பளவுல உள்ளது. அங்க பாத்தீங்கன்னா வாங்க நம்ம பார்க்கலாம். இவ்வளவு ஒரு பெரிய டேங்க் அங்க பார்த்துருக்கோம். அந்த டேங்க்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு. இவ்வளவு பெரிய கிணறு டேங்க் கட்டியிருக்காங்க இந்த தண்ணி பாய்ச்சறதுக்காக. இதை மோட்டரைஸ் பண்ணி பம்ப் செட் போட்டு இங்க இருக்க அத்தனை திராட்சை செடிகளுக்கும் இங்க இருந்துதான் பம்ப் தண்ணி பாய்ச்சறாங்க. ஸோ எவ்வளவு அழகா சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்காங்க. அதோட இல்லாம இந்த திராட்சைகள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்குது, கொத்தா இருந்தாலும் இன்னும் ஜனவரி மாசம் நீங்க போனீங்கன்னா ரொம்ப பெருசாயிடும். ஜனவரி கடைசியில பாத்தீங்கன்னா திராட்சைகள்லாம் ரொம்ப பெருசாயிடுமா. அப்பதான் அதோடைய பக்குவம் கரெக்டா இருக்கும். இப்ப அது புளிக்கும், சின்னதா தான் இருக்குது, பிஞ்சா தான் இருக்குது. பழுத்ததுக்கு அப்புறம் இன்னும் பெரிய சைஸும் வரும். டேஸ்டும் ரொம்ப அழகா, ரொம்ப நல்ல டேஸ்டியா இனிப்பா இருக்குமா. அப்ப நம்ம கேட்கிற திராட்சைகளை பாக்குறது மட்டும் இல்ல, சாப்பிட்றதுக்கும் தருவாங்களாம், விலைக்கு வாங்கிட்டு போறதுக்கும் தருவாங்களாம். ஸோ நீங்க அது மாதிரி ஜனவரி மாசம் எண்ட்லயோ
இல்ல பிப்ரவரி மாசத்துலயோ நீங்க போனீங்கன்னா திராட்சை தோட்டத்துல திராட்சையை வாங்கி சாப்பிட்டுட்டு விலைக்கும் வாங்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற வைனும் வாங்கிட்டு வரலாம். இப்ப நம்ம கூட வந்து ஒரு பஞ்சாபியும் அவருடைய மனைவியும், அதாவது மனைவி வந்து ஒரு ஃபாரினர், ஸோ லவ் மேரேஜ்னு தெரியுது. அவங்க என்ன அழகா இங்கே வந்து இந்த திராட்சை தோட்டத்துல டூரிஸ்டா வந்திருக்காங்க, பெங்களூருக்கு வந்திருக்காங்க, இங்கேயும் வந்து நம்ம என்ஜாய் பண்றாங்க. அவங்க கிட்ட வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது திராட்சை தோட்டத்தை பத்தி, விதவிதமான திராட்சைகள் என்னன்னு தெரியுது. அவர் எப்படி என்ஜாய் பண்றாருன்னு அவர்கிட்ட கேட்போமா? Hi everybody, I'm Chef Jolly, Executive Chef at the JW Marriott Bangalore. That's my wife Tasha. We've come to enjoy this lovely day, the sunny, beautiful weather that you see here at Nandi Hills, very close to Bangalore, at the Grover Vineyard. And as you can see, there's a lovely plantation growing. Just few months to go, and we're going to have this beautiful grapes bloom, ready for making the wine. So what you see here really is these little berries of the grapes budding, and a few months from now they're going to be this beautiful Cabernet Sauvignon grapes. And in the other parts of the vineyard you will have different kinds of grapes like the Shiraz, Chenin Blanc, what else, the Viognier, and apart from the many what they grow here to create some very nice, tasty, flavorful, full-bodied, fragrant, floral wines which will go very well with your food, be it the meats, vegetable, or just simply with your friends who want to enjoy. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இது வந்து நல்ல ஒயின் டூரிசம். அதாவது ஒயின் டூரிசம்ன்றது நீங்க இந்த கம்பெனிக்கு வந்தீங்கன்னா அவங்களே அழைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி திராட்சைத்தை எல்லாம் நீங்களே பறிக்கலாம். சின்ன சின்ன திராட்சை இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய திராட்சைகள் இனிமேல் வரும். அதாவது சீசனுக்கு அப்புறம் இன்னும் 1 or 2 monthsல பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராட்சையே பெரிய திராட்சையாகும். இப்போ நம்ம தோட்டத்துல இருந்து ஃபேக்டரிக்குள்ள போறோம். 2 in 1 இல்லையா? அதனால ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி நம்ம வந்து சிமெண்ட் கட்டடம் மாதிரி இருக்காது. பார்த்தா செடியால ஆன ஒரு ஃபேக்டரி மாதிரி, சுவரெல்லாம் செடி வளர்த்துருப்பாங்க. அப்படியே ஒரு தனி அழகு, ஒரு பச்சை கிரீன் ஹவுஸ்குள்ள போற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேக்டரிக்குள்ள போகணும்னா இங்கேயும் நம்ம டிக்கெட் வாங்குவானா, ஆனா கட்டணம் 500 ரூபாய் கட்டணம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இங்க ஃபேக்டரி கம்ப்ளீட்டா எப்படி பண்றாங்க, தயார் பண்றாங்கன்னு காமிச்சிருவாங்க. அதோட நம்ம தோட்டம் பார்த்தோம் இல்லையா, தோட்டத்துல போய் பார்க்கலாம். அங்க நம்ம போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், பிக்சர் அழகா போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதோட இங்க 5 வெரைட்டி ஆஃப் அவங்க தயார் பண்ற வைனை சாம்பிள் பண்றதுக்கு, டேஸ்ட் பண்றதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் வரவங்களுக்கு டூரிஸ்ட் பேக்கேஜ்னு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம உள்ள போறோம். உள்ள போனீங்கன்னா பீப்பாயா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ பீப்பாயா அழகா அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வைன் தயார் பண்ணி இதுல ட்ரம்ஸ்ல அடிச்சுதான் அனுப்புவாங்க எல்லாருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அழகா நம்ம சாம்பிள் பண்றதுக்கு நம்மளோட வந்த 2 டூரிஸ்ட் வந்து அங்க உட்காந்து அழகா சாம்பிள் பண்ணி பாக்குறாங்க, எப்படி இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதா அப்படின்னு அந்த வைனையும் டேஸ்ட் பண்றாங்க. நீங்க இந்த பழரசத்தை வாங்கி யாருக்கும் கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இங்க ஒரு ஆஃபர் இருக்குது. ஏன்னா டூரிஸ்டுக்கு தனியா ஃபேக்டரி பார்க்க விசிட் பண்ணவங்களுக்கு ஒரு ஆஃபர் ரேட்ல கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட இது குரோவர் வைன்ஸ்னு ரொம்பவே பாப்புலர், அதுவும் சுத்தமா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வேணா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபேக்டரி பார்த்தோம், கார்டன் பார்த்தோம், திராட்சை. ஸோ ரொம்ப திருப்தியா இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு கத்துக்கிட்டோம். நம்ம திராட்சையெல்லாம் எப்படி அது வைனா பண்றாங்க, விதவிதமான திராட்சைகளையும் பார்த்தோம். நம்ம போன ஃபேக்டரி விசிட் வந்து தோஸ்லாத்தூர்லயும் கம்ப்ளீட்டா நம்ம தங்குறதுக்கு இடங்க, அழகான ஹோட்டல்ஸு, சாப்பாடு எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ நம்ம வேணும்னா அங்கே தங்கிட்டு பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்குலாம் நம்ம போய்க்கலாம். நான் உள்ள ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.